பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். திரு நாராயணன் திருப்பதி, இது அதிரடி குற்றச்சாட்டு, இன்னும் சொல்ல போனா லட்டு குற்றச்சாட்டை விஞ்சக்கூடிய குற்றச்சாட்டு. பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைக்கு கணக்கில்லை, அது திருடப்பட்டிருக்கிறது, சூறையாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த புகார் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதாவது அவர் சொல்லி இருப்பது தொடர்ந்து அங்கே பல வருடங்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது கூட அதை சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணை அமைக்கப்படும் என்று துணை முதல்வர் கூறியிருக்கிறார். அப்படி ஏதாவது நடந்திருந்தால் உறுதியாக அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான், தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் சொன்னது போல இதற்கான ஆதாரங்களை அவர்கள் இது செய்து அதன் வாரியாக அதன் மூலமாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். ரைட். இப்போ பக்தர்களுடைய உண்டியல் பணத்துக்கு கணக்கில்லை அப்படின்னா தட் இஸ் ஹியூஜ் இல்லையா? இல்ல, அதாவது அது போல நடந்திருந்தால் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய குற்றம். அது தேவ குற்றமாகட்டும், சட்ட ரீதியான குற்றமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதுதான். ஆனால் என்னை பொறுத்தவரையில நாம் பார்த்து கொண்டிருக்கிற திருப்பதியில ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பானதை உடைத்து அதிலே அரசியலை நுழைத்திருப்பது என்பது தவறுதான். அரசினுடைய அதிகாரம் இப்படி செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அரசு ஆலயங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதுல அதிகார துஷ்பிரயோகம், அரசியல்வாதிகளுடைய எந்த விதமான ஒரு ஆதிக்கமோ அல்லது அவர்களுடைய அணுகுமுறையோ இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இதுதான் இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நன்றி திரு நாராயணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.